பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம அட்சய திதியை பற்றி அதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசை முடிந்து அடுத்து வரக்கூடிய திருதியை திதி அட்சய திருதின்னு சொல்லுவோம். அந்த அட்சய திருதியை இன்னைக்கு அட்சய அப்படின்னா வளரக்கூடியது, அந்த வளர்ச்சி குறிக்கக்கூடியது. அதனாலதான் அட்சய திருதியினுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, அட்சய திருதி அன்னைக்கு தான் கிருத யுகம் பிறந்தது. கங்கை பூமியை முதலில் அட்சய திருதி தினத்தன்றுதான் தொட்டது. வனவாச காலத்தில் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் பெற்றதும் அட்சய திருதி அன்னைக்கு தான். அட்சய திருதியினால தான் மணிமேகலையும் அட்சய பாத்திரம் பெற்றார்கள். அட்சய திருதியினுடைய முக்கியத்துவத்தையும் சிறப்புகளையும் பவிஷ்யோத்திர புராணம் விரிவாக கூறுகிறது. அட்சய திருதி அன்னைக்கு தான் ஐஸ்வர்ய லட்சுமி, தானிய லட்சுமி அவதாரங்கள் ஏற்பட்டது. அட்சய திருதி அன்னைக்கு தான் குபேரன் நிதி கலசங்களை மகாலட்சுமியிடமிருந்து பெறுகின்றார். சிவபெருமான் அன்னபூர்ணியிடம் பிச்சாடனராக யாசகம் பெற்று அந்த பிச்சாடன ஓடு நிரம்பியதும் அட்சய திருதி அன்னைக்கு தான். ஆக பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகிலே காய்கறிகளையும் மூலிகை செடிவைகளையும் உருவாக்கியது இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான். அதனாலதான் காய்கறி மூலிகைகளை ரொம்ப சிறப்பாக நம்ம நம்முடைய உடல் வளர்ச்சிக்கும் அனைத்து சத்துக்களுக்கும் உரியதாக பாவித்து வருகின்றோம். அட்சய திருதி அன்னைக்கு தான் விஷ்ணுவினுடைய 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் உண்டாகியது. ரோகிணி நட்சத்திர நாட்கள் வரக்கூடிய அட்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த வருடம் அட்சய திருதி ரோகிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமை வருகின்றது. அட்சய திருதியினால தான் வியாசருக்கு மகாபாரதத்தை விநாயகருக்கு வியாசர் போதித்தார். வட மாநிலங்களில் அட்சய திருதி அன்னைக்கு திருமணம் செய்வதை மிக புனிதமாக கருதுகிறார்கள். ஹரியானா, பஞ்சாப் மாநிலத்தில் ஜாட் இனத்தவர்கள் அட்சய திருதி அன்னைக்கு மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு போய் மண் பராமரிப்பு வேலைகளை துவக்குவார்கள். ஜெயின் இனத்தவர்களுக்கு அட்சய திருதி தான் புனித நாளாகும். வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அட்சய திருதி அன்னைக்கு தான் துவங்குவார்கள். ஒரிசாவில் வீடு கட்டுவதற்கு, கிணறு தோண்டுவதற்கு மிக முக்கியமான சிறந்த நாளாக அட்சய திருதியை கொண்டாடப்படுகின்றது. பீகார், உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பை அட்சய திருதி அன்னைக்கு கொண்டாடுவாங்க. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குங்கன்னு இன்னைக்கு நம்ம நகைக்கடைக்காரர் தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தங்கம் பவுன் விற்கிற விலையில எல்லோராலும் வாங்க முடியுமா? நீங்க தங்கம் வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு கல்லுப்பு வாங்குங்க. கல்லுப்பு வாங்கினாலே போதும், தங்கம் வாங்கியதற்குண்டான பலன் கிட்டும். ஏன்னா உப்பு கல்லுப்பு மகாலட்சுமியுடைய அம்சமாக நினைக்கப்படுகின்றது. அட்சய திருதி அன்னைக்கு தான் பிரம்மா உலகை படைத்தார்னு புராணங்கள் கூறுது. அட்சய திருதியினால தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மனம் முடித்தார்னு சொல்றாங்க. அமாவாசைக்கு 3வது நாள் அட்சய திருதியை 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்திலே தங்கத்தை பிரதிபலிக்கின்றார். எனவே குருவுக்கு பொன்னவன் என்ற பெயரும் உண்டு. இதனால் தான் அட்சய திருதி அன்னைக்கு பொண்ணு வாங்குங்க, தங்கம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து அமாவாசை ஆகிவிட்டார். மனம் திருந்திய சந்திரன் அட்சய திருதி அன்னைக்கு சிவனை வழிபாடு செய்து அட்சய மீண்டும் வளரக்கூடிய வரத்தை பெறுகின்றார். இன்னையிலிருந்து தான் வளர துவங்குகின்றார். அரிதான வேலையில சந்திப்பத அலப்பய யோகம்னு சொல்லுவாங்க. அட்சய திருதி அன்னைக்கு அலப்பய யோகம் சேரும். ஆகவே அரிதான அட்சய திருதியை தவறவிட்டால்
நம்ம ஒரு வருஷம் காத்திருக்கணும். ஆகையினால அச்சய திருதிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அச்சதைன்னு பெயர். சதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாது என்றும் பெயர். அதனாலதான் அச்சதையால் அச்சயனை மதுசூதனை மகாவிஷ்ணுவை வணங்குவதால் இந்த திதிக்கு அச்சய திதின்னு பெயர். அச்சய திருதி தினத்தன்றைக்கு சமணர்கள் அச்சய தீச் என்று அழைக்கப்படுகிறார்கள். ரிஷபதேவர்கள் என்னும் தீர்த்தங்கரின் நினைவு நாளாக அச்சய திருதியை தினத்தன்று சமணர்கள் கொண்டாடுகிறார்கள். அச்சய திருதி விரதத்தை முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி ஆவார். அச்சய திருதி அன்னைக்கு காலையில நீங்க நீராடி ஸ்ரீமத் நாராயணின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை துவங்க வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அச்சராபியாசம் என்னும் சடங்கு அச்சய திருதி அன்னைக்கு செய்யப்படுகின்றது. மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அச்சய திருதி அன்னைக்கு தான் அந்த வரம் வாங்கி திருமாலின் மார்பில் இடம்பெற்றார்கள். கும்பகோணம் பட்டிவீசரர் கோவில் அருகில் உள்ள முழைஞர் பரசுநாதர் கோவில்ல அச்சய திருதி அன்னைக்கு சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை செய்வார்கள். அப்போது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். தமிழ்நாட்டிலே அச்சய திருதி விழா திருப்பரங்குன்றம், திருச்சோற்றுக்குறை, விளாங்குளம் போன்ற பிரபல கோயில்ல கொண்டாடப்படுகின்றது. அச்சய திருதி தினத்தன்றைக்கு பித்திரு தர்ப்பணம் செய்தால் பல தலைமுறைக்கு முந்தைய நம்முடைய மூதாதையர்களுக்கு போய் சேரும். அதனாலதான் பித்திருக்கடன் அச்சய திருதி அன்னைக்கு செய்வது விசேஷம். வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அச்சய திருதியினால கூடுதல் பலன்களை தரும். மேற்கு வங்காளத்துல லட்சுமியையும் விநாயகரையும் வணங்கி புதுக்கணக்கு அச்சய திருதி அன்னைக்கு துவங்குவார்கள். ஏழுமலையான் தன் திருமணத்துக்காக குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கின்றது. அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அச்சய திருதி தினத்தன்று மகாலட்சுமியை மனமுருகி வணங்கி செல்வத்தை பெற்றதாக ஐதீகம். அதனாலதான் அச்சய திருதி அன்னைக்கு குபேர லட்சுமி பூஜை செய்வதும் செல்வ வளத்தை பெருக்கும். அச்சய திருதி அன்னைக்கு அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது மிக மிக நல்ல பலன்களை தரும். அச்சய திருதி அன்னைக்கு அன்னதானம் செய்வது சிறந்தது. அச்சய திருதி அன்னைக்கு லட்சுமி படத்துக்கு ஒரு முளை பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தால் போதும். கனகதாரை உங்கள் வீட்டிலே வந்து செல்வ வளத்தை பெருக்குவார். அச்சய திருதி அன்னைக்கு மிருத்யஞ்ச மந்திரத்தை எழுதி குழந்தைகளுடைய தலையணை அடியிலே வைத்தால் கண் திருஷ்டி நீங்கும். அச்சய திருதி அன்னைக்கு வீட்டினுடைய 4 மூலைகள்லயும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு. இது செல்வத்தை வரவேற்று தரும். அச்சய திருதி அன்னைக்கு சத்துரு சாந்தி பூஜைக்கு மிக நல்லது. எதிரிகளினுடைய தொல்லை நீங்கும். அச்சய திருதி அன்று மிருக சஞ்சீவினி மந்திரம் ஜபித்தால் நோய்களினுடைய வீரியம் குறையும். சிவனே அன்னபூர்ணியிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம். தினசரி 108 தடவை நமச்சிவாய மந்திரம் சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரினுடைய அருள் கடாட்சம் கேட்டும். அச்சய திருதி அன்னைக்கு பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்திலே நீராடினால் சகல பாவங்களும் நீங்கும். கர்நாடக மாநிலத்தில் அச்சய திருதி அன்னைக்கு பெண்கள் ஒரு மண்டபத்திலே கலசம் வைத்து அதுல கௌரி எழுந்தருள செய்து ஸ்வர்ண கௌரி விரதம் இருப்பார்கள். இதனால வீட்டிற்கு பார்வதி தேவி வருவதாக ஐதீகம். அச்சய திருதி அன்னைக்கு கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 16 பெருமாள் கோவில்களில் இருந்தும் 16 பெருமாள்கள் கருட வாகனத்திலே புறப்பட்டு வருவார்கள். கும்பகோணம் பெரிய தெருவிலே 16 பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள். வருடம் ஒரு முறை இந்த அற்புத தரிசனம் ஏற்படும். இந்த 16 பெருமாள்களையும் நம்ம ஒரு சேர வழிபட்டால் வாழ்விலே வளம் பெருகும், வசந்தம் கூடும். அச்சய திருதி அன்னைக்கு நெல்லு, அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், நீர்மோர், விசிறி, குடை போன்றவற்றை தானம் செய்யலாம். அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள்
அளிப்பவருக்கு நிறைவை தரும். அட்சய திருதியை நாள்ல நம்ம முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் அளித்து வந்துவது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது தர்ம கடம்னு சொல்லுவாங்க. அட்சய திருதியை நாள்ல காலையில எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபாடு செய்து தானம் அளித்து அன்னதானம் செய்து அதன் பிறகே நாம் சாப்பிட வேண்டும். இது மன தூய்மையும் ஆரோக்கியத்தையும் தரும். அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயனையும் தரும். அட்சய திருதி அன்னைக்கு வசந்த மாதவாய நமக அப்படின்னு 16 வகை உபசாரங்களால் வசந்த மாதவனை வழிபட்டுகிறது நல்லது. தானம் செய்ய உகந்த நாளிலே தங்கம் வெள்ளி வாங்கி சேமிப்பு செய்வது சாஸ்திரத்துக்கு உடன்பாடில்லை. நீங்க உப்பு வாங்குங்க, அன்னதானம் செய்யுங்க, அந்த தங்கம் வாங்கினதுடைய பலன் கெட்டும். அட்சய திருதி தினத்தன்று ஆலம் இலையிலே மிருத்தியஞ்ச மந்திரத்தை ஜபித்து வியாபார ஸ்தலத்திலே கடையிலே வைத்தால் வியாபாரம் பெருகும், எதிரிகள் தொல்லை நீங்கும், கடன் தீரும், லாபம் பெருகும். அட்சய திருதி அன்னைக்கு பித்ரு பூஜை 3000 மடங்கு நல்ல பலன்களை தரும். புதன்கிழமை வரும் அட்சய திருதி தினத்தன்று தானம் செய்தால் பல கோடி மடங்கு கூடுதல் பலன்களை தரும். இந்த ஆண்டு புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரத்திலே அட்சய திதி வருது. அதனால கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்கள். ஏழ்மையாக இருந்தாலும் அட்சய திருதி தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும். ஆதிசங்கரரே உணவு கேட்டு வந்த மூதாட்டிக்கு நெல்லிக்கனியை தானம் செய்ததால் அவருடைய வீட்டிலே கனகதாரா மலையாக அம்பிகை பொழிய வைத்தால்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அட்சய திருதியை திதிக்கும் தவறாமல் தானம் செய்து வைத்தால் மறுபிறவியிலே அரசனுக்கிடையாக செல்வந்தர்களாக பிறப்பார்கள். மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து குளித்து பூஜை அறையிலே விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமியை நமஸ்கரித்து கனகதாரா ஸ்தோத்திரம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் இதெல்லாம் நம்ம பாராயணம் செய்து வந்தால் அட்சய திருதி அன்னைக்கு வாழ்விலே வசந்தம் பெருகும், இல்லத்திலே மகிழ்ச்சி தாண்டமாடும், பஞ்சம் தீரும், செல்வ வளம் பெருகும், அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் அந்த குடும்பத்திற்கு கிட்டும், ஒற்றுமையோடு வாழ்வார்கள். எனவே அட்சய திருதியை நல்ல முறையிலே கொண்டாடி மகாவிஷ்ணுவின் அருளுக்கும் மகாலட்சுமியினுடைய அருளுக்கும் குபேரனுடைய கடைக்கண் பார்வைக்கும் மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வைக்கும் அனைவரும் ஆளாகி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.